செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா ஒன்றில் அமெரிக்க துணை தூதர் ஜெனிஃபர் மெக்சின்டே கலந்து கொண்டார். சென்னை ராமநாதபுரத்தில் உள்ள கிறிஸ்துவ கிங் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் அமெரிக்க துணை தூதர் ஜெனிஃபர் மெக்சின்டே கலந்து கொண்டு பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் கேக்கை வெட்டினார். அதைத் தொடர்ந்து பேராயர் சின்னப்பா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உணர்த்தும் விதமாக குடில் ஒன்றை திறந்து வைத்தார். இதேபோல் கன்னியாகுமரி தூய அலங்கார உபகார மாதர திருத்தலத்தில் தேர்பவனி திருவிழா நடைபெற்றது. கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் 10ஆம் நாளான நேற்று இரு தங்க தேர்பவனி நடைபெற்றது. திருத்தல பங்கு தந்தை லியோன் கேன்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த தேர் திருவிழாவில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இதேபோல் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் குழந்தைகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு சாரட் வண்டியில் வலம் வந்த காட்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. அழகுமிகு நட்சத்திரத்துடன் அலங்கரிக்கப்பட்ட சாரட் வண்டியில் வந்த குழந்தைகள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் ஊர்வலமாக சென்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிலவிய கடும் பனிமூட்டத்தின் காரணமாக பேருந்து ஒன்று ஆற்றில் விழுந்ததில் 12 பக்தர்கள் உயிரிழந்தனர். வட இந்தியாவில் கடும் பனிப்பொழிவும் பனிமூட்டமும் வாட்டி எடுத்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் பக்தர்கள் அங்குள்ள கோவில் ஒன்றுக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்கள் வந்த பேருந்து பனிமூட்டத்தால் வழி தவறி அங்குள்ள நாகல் ஆற்றில் விழுந்தது. இந்த கோர விபத்தில் 9 பெண்கள் உட்பட 12 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 15க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பேருந்து பாலத்தின் மீது வந்து கொண்டிருந்த போது கடும் பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் குடியிருப்பு பகுதியில் விபச்சாரம் செய்த கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் அனுமதி இல்லாமல் இயங்கும் பல தங்கும் விடுதிகளில் விபச்சாரம் நடைபெறுவதாக போலீசாருக்கு புகார்கள் பல வந்துள்ளன. இந்நிலையில் தேனியை சேர்ந்த சிவா, மணிவண்ணன், சந்திரமோகன் ஆகியோர் தேனி பேருந்து நிலையத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விபச்சார அழகிகளை அழைத்து வந்து கொடைக்கானல் பர்ன்ஹில் குடியிருப்பு பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் விபச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் அளித்த புகாரின் பேரில் கொடைக்கானல் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். விடுதியில் நடத்திய விபச்சாரத்தை வாகனத்தில் நடந்ததாக போலீசார் மாற்றி வழக்கு பதிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கொடைக்கானல் பகுதிகளில் நடந்து வரும் இதுபோன்ற விபச்சாரத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள அரசை கண்டித்து மதுரை அருகே ஒருங்கிணைந்த காய்கறி வளாகத்தினர் ஒருநாள் கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே பரவையில் ஒருங்கிணைந்த காய்கறி வணிக வளாகம் அமைந்துள்ளது. இங்கிருந்து கேரளாவிற்கு நாள்தோறும் ஏராளமான காய்கறிகள் அனுப்பப்பட்டு வந்தது. இந்நிலையில் முல்லை பெரியாறு பிரச்சினையில் கேரள அரசு பிடிவாதத்துடன் நடந்து கொள்வதால் நேற்று ஒருநாள் பரவையில் ஒருங்கிணைந்த காய்கறி வணிக வளாக வியாபாரிகள் தங்கள் கடைகளை அடைத்து பேரணி நடத்தினர். அப்போது முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழர்களை வஞ்சிக்கும் கேரள அரசையும் மத்திய அரசின் மெத்தன போக்கையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் போக்கை கண்டித்து சீர்காழி அருகே உள்ள பூந்தோட்டம் கிராமத்தில் கருணாகரன் என்பவர் நேற்று மாலை காவல் நிலையம் முன்பு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். இந்த சம்பவம் அங்கு சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கேரள அரசை கண்டித்து இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வணிக வளாகம் இன்று கடையெடுப்பு கண்டன போராட்டத்தினால் சுமார் 5 கோடி ரூபாய் காய்கறி வணிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருவொற்றியூரில் சாலையோரத்தில் பிணங்கள் எரிக்கப்படுவதால் அப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் கடந்த ஆண்டு நீரூற்றுடன் கூடிய பூங்கா, மின்விளக்கு வசதி, அமரர் ஊர்தி வசதி என பல வசதிகளுடன் எரிவாயு தகன மேடை திறக்கப்பட்டது. இந்த எரிவாயு தகன மேடையை பராமரிக்கும் பணியை பட்டினத்தார் பொது சேவா அறக்கட்டளை செய்து வந்தது. இந்நிலையில் பழைய தகன மேடையில் பணியாற்றிய 11 தொழிலாளர்கள் நவீன தகன மேடையில் பணியாற்றிய நிலையில் 5 பேரை பணி நீக்கம் செய்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தகன மேடை பணிகள் நிறுத்தப்பட்டன. இதனால் சடலங்களை சாலை ஓரத்தில் எரிப்பதால் குடியிருப்பு வாசிகளும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர்.
காஷ்மீர் மாநிலத்தில் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தலைமையில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அம்மாநில அரசு வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி வருகிறது. அவ்வாறு ஸ்ரீநகரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் பல ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். இதில் 1000 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு டெல்லி, சண்டிகர், சிம்லா, ஸ்ரீநகர் உட்பட பல்வேறு நகரங்களில் பணியாற்ற வேலைவாய்ப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய மத்திய கிராமப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ், காஷ்மீர் மாநிலத்தில் 1 லட்சம் இளைஞர்களுக்கு இலவச தொழில் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும் என்று தெரிவித்தார்.